தொடக்க நூல் அதிகாரம் 1 முதல் 10 வரை. இந்த வீடியோவில் நாம் விவிலியத்தின் முதல் புத்தகமான தொடக்க நூல் 1 முதல் 10 அதிகாரங்கள் வரை நடக்கும் அதிசயமான சம்பவங்களை பார்க்க போகிறோம். உலகின் படைப்பிலிருந்து மனிதன் விழுந்ததும் பாவம் உலகில் பரவியதும் நோவாவின் காலம் வரை நடந்த உண்மை சம்பவங்களின் தொகுப்பு. ஆரம்பத்தில் கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார். அவர் சொன்னார், ஒளி உண்டாகுக, ஒளி உண்டாயிற்று. இவ்வாறு 6 நாட்களில் கடவுள் எல்லாவற்றையும் படைத்தார். ஒளி, இருள், வானம், கடல், மரங்கள், செடிகள், சூரியன், சந்திரன், பறவைகள், மீன்கள், மிருகங்கள் மற்றும் மனிதனை தமது சாயலாக படைக்க நினைத்தார். கடவுள் ஆதாமை மண்ணிலிருந்து உருவாக்கினார். ஏவாளை ஆதாமின் எலும்பிலிருந்து படைத்தார். ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் வாழ்ந்தனர். அங்கு எல்லாம் நன்றாகவே இருந்தது. ஒரு பாம்பு ஏவாளை ஏமாற்றியது. அவள் தடை செய்யப்பட்ட கனியை உண்டாள். ஆதாமும் உண்டான். இதனால் பாவம் உலகில் நுழைந்தது. அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 2 மகன்கள், காயின் மற்றும் ஆபேல். காயின் பொறாமையால் ஆபேலை கொன்றான். இதுவே முதல் கொலை. ஆதாமின் தலைமுறைகள் பூமியில் வளர்ந்தனர். மனிதர்கள் பூமியில் அதிகரித்தனர். மனிதர்கள் தீமையில் மூழ்கினர். ஆனால் நோவா தேவனுக்கு நேர்மையானவன். கடவுள் பூமியை வெள்ளத்தால் அழிக்க முடிவு செய்தார். நோவாவுக்கு ஒரு பேழை கட்ட சொன்னார். 40 நாட்கள் மழை பெய்தது. பூமி முழுவதும் நீரால் மூழ்கியது. நோவா மற்றும் அவரது குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது. நீர் குறைந்தது. ஒரு புறா ஒலிவ இலையை கொண்டு வந்தது. இது ஒரு புதிய வாழ்க்கையின் அறிகுறி. கடவுள் நோவாவுடன் ஒரு உடன்படிக்கை செய்தார். அதற்கான அடையாளம் வானவில். மக்கள் ஒன்றுபட்டு ஒரு பெரிய கோபுரம் கட்டத் தொடங்கினர். கடவுளின் அவர்களின் மொழியை குழப்பினார். அவர்கள் உலகம் முழுவதும் சிதறி போயினர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வே டு த கிங்டம் ஆஃப் காட்.